வெல்கம் டு மிஸ் குக் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி நார்மலாக எல்லாருமே செய்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு பார்க்காதீங்க. கறி வந்து நம்ம சிக்கன் பிரியாணியில் வந்து நம்ம வீட்டில் செய்கிற கறி வந்து டேஸ்ட் இருக்காது. வறுத்த கறி நல்லாயிருக்கும், அதில் இருக்கிற கறி வந்து டேஸ்ட் இருக்காது. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடில் செஞ்சுருக்கோம். சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். மஞ்சத்தூள், எலுமிச்சப்பழம் கொஞ்சமாக, தயிர் கொஞ்சம், இது கூடவே சிக்கன் கிரேவி மசாலா. சிக்கன் கிரேவி மசாலா கடையில் கிடைக்கும், இல்லைனா நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற குழம்பு மசாலா எதாக இருந்தாலுமே ஓகே. இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா கறியில் அந்த மசால் எல்லாமே வந்து நல்லா ஒட்டுற மாதிரி மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பனைஞ்சி வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம உப்பு சேர்க்கலை, ஏன்னா நம்ம பிரியாணியில் உப்பு சேர்ப்போம் அப்படின்றதுனால இதில் உப்பு மட்டும் சேர்க்காம வச்சுருக்கிறேன். இப்போ கறியில் வந்து நல்லா மசாலா ஊறட்டும், அந்த எலுமிச்சைப்பழம் அந்த ஸ்டார் வந்து ஊறும் நல்லா. இப்போ வந்து பிரியாணி செய்கிறதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறேன், 1.5 கப் பாஸ்மதி ரைஸ். தக்காளி வந்து 5 தக்காளி எடுத்துருக்கிறேன், 3 வெங்காயம் எடுத்துருக்கேன், எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள், பிரியாணி மசாலா, ஒரு எலுமிச்சப்பழம், புதினா, பட்டை இலை, அப்புறம் கொஞ்சம் தயிர். அப்புறம் ஊற வச்ச கறி. வாங்க இப்போ பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம குக்கரில் தான் தாளிக்க போகிறது. குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிருக்கிறேன். பட்டை, எண்ணெய் காஞ்சதும் போடுங்க. நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், பொன்னிறமாக வதங்கணும். இதில் இன்னொன்று என்னென்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாருமே அரைக்கும் போது இஞ்சிக்கு ஈக்குவலாக வந்து பூண்டை போட்டு அரைக்கிறாங்க. அப்படி அரைக்கக்கூடாது. இஞ்சி கம்மியாகவும் பூண்டு வந்து அதிகமாகவும் போட்டு அரைக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். வெங்காயம் பொன்னிறமானதுக்கப்புறம் தான் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். இது கூடவே நறுக்கி வச்சுருக்க தக்காளியை போடுறோம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மஞ்சள்தூள் போடுங்க. தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறோம். புதினா வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அரிசி எல்லாமே போட்டுட்டு குக்கரை மூடும்போது புதினா போடுவாங்க. அப்படி போடக்கூடாது. இது நம்ம வந்து தக்காளி வெங்காயம் வதங்கி அந்த மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் புதினா போடும்போது அதில் புதினாவுடைய ஃப்ளேவரும் வந்து அதில் இறங்கும். இப்போ கறி நல்லா ஊறி இருக்கும். இதையும் வந்து அதோடய சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம்.
இது கூட கொஞ்சமாக தயிர். தயிர் எதுக்காக சேர்க்குறோன்னா, கறி வந்து ஹார்டாக இல்லாமல் இருக்கும், கொஞ்சம் பஞ்சு மாதிரி இருக்கும். அதுக்காக தான் வந்து தயிர் சேர்த்துட்ருக்குறோம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் வந்து நல்லா மேலே கொப்பளிச்சு வரும். அந்த அளவுக்கு வந்து நல்லா வேகணும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். உப்பும் சேர்த்து ஆட் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எல்லாமே எனக்கு கையளவு தான் வரும் அப்படின்ட்டு, ஸ்பூன் அளவில். இன்னும் 1.5 ஸ்பூன் உப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து அந்த எண்ணெய் வந்து மேலே எழும்பிருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி 1.5 கப் அரிசி, தண்ணி வந்து 1.5 கப் அரிசினா 1.5 கப் தண்ணி ஊற்றணும். எக்ஸ்ட்ராவாக ஊற்றவே கூடாது, பாஸ்மதி ரைஸ்க்கு மட்டும். குழஞ்சிரும் இல்லைன்னா. இது கூடவே எலுமிச்சைப்பழம் போடுறோம். இந்த எலுமிச்சைப்பழம் எதுக்குன்னா, ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காகவும், புளிப்புத்தன்மை இருக்கும் லைட்டாக பிரியாணி. ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். எலுமிச்சைப்பழம் இப்போ தாங்க சேர்க்கணும், குக்கரை மூட்டுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. நல்லா கிளறி விட்டு குக்கரை மூடிடுங்க. மூடி ஒரு விசில் தாங்க, அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அரிசி எல்லாமே வந்து தனித்தனியாக இருக்குது. அதே மாதிரி கறி வந்து நல்லாவே வந்து மசாலா எல்லாம் உள்ளே இறங்கி இருக்குது. என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.